நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மரத்தை பாருங்கள். இது ஏதோ சாதாரணமான குட்டை மரம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. இதுக்கு பேர் மரப்பெரணிகள். டைனோசர் இந்த பூமியில் நடந்துட்டு இருந்தபோது அவங்க முதுக சொரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்தின மரம் தான் இந்த மரம். 20 கோடி வருஷமாக இந்த மரத்தோட மூதாதையர்களும் இந்த மரமும் இப்படியே மாற்றமடையாமல் இங்கேயே இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? அதுதான் உண்மை. உலகத்திலேயே மிகப்பெரிய காடு அமேசான். அந்த அமேசான் காடு உருவாக்கி 5 கோடி வருஷம் தான் ஆகுது. ஆனால் இந்த காடு அதுக்கு 10 கோடி வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது. கிட்டத்தட்ட 15லிருந்து 20 கோடி வருஷமா இருக்கிற காடு தான் இது. இந்த காடு எவ்வளோ பழமையான காடு அப்படின்னா, இமயமலை உருவாகிறதுக்கு முன்னாடியே இந்த காடு உருவாயிருச்சு. ஆப்பிரிக்காவும் நம்ம இந்தியாவும் ஒரே கண்டமா இருந்து அது பிரிஞ்சப்போ இந்த நிலப்பரப்பு அப்ப இருந்தே இருக்குது. இந்த காடுகள் அந்த காலகட்டத்திலிருந்தே உருவாக ஆரம்பிச்சிருச்சு. சரி, அப்படி என்னடா காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற எதுவும் இல்லை, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்க காடுகள் தான்